ஒரே ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணி இந்த பச்சை பயிரில் வந்து இந்த மெத்தடு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு வந்துட்டு பச்சை பயிர் வேக வைக்கும் போது எந்த பிரச்சனையுமே இருக்காது. அவசரத்துக்கு டக்குன்னு எடுத்து இந்த பச்சை பயிறு போட்டு வேக வச்சு ஒரு சீக்கிரமாக ஒரு குழம்பு வச்சிடலாம். அப்படி இல்லை ஒரே முட்டை வந்துட்டு செஞ்சு வச்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு தடவை பருப்பு போடுறப்பையும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஈஸியாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நார்மலாக எல்லாருமே வந்து பச்சை பயிறு வறுத்து செய்கிறவங்க மேக்ஸிமம் செய்வாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா வறுத்துட்டு அப்படியே போட்டு வேக வச்சுருவாங்க. இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி வேக வைப்பாங்க. மிக்சி ஜாரில் போடும்போது பார்த்திங்கன்னா பாதி பருப்பு முழுசாகவே இருக்கும், பாதி வந்து பொடி பொடியாக போயிடும். அந்த மாதிரி செய்யும்போது பருப்பு வேகிறதும் ஈக்குவலாக வேகாது, டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ பச்சை பயிரை பொடியாக்கி வேக வச்சு பருப்பு தாளிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம வறுத்து எடுத்துகிட்டு அம்மிக்கல் இல்லைனா இந்த இஞ்சி பூண்டு தட்டுற இந்த கல்லை வச்சு நம்ம இந்த மாதிரி நெரிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தோலை மட்டும் தனியாக புடச்சி எடுத்துகிட்டு பருப்பை வச்சுக்கலாம். நெரிச்சு எடுக்கவும் புடச்சி அந்த தோலை மட்டும் தனியாக எடுக்கவும் பார்த்திங்கன்னா டோட்டலாக கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் தான் அதிகமாகும். ஆனால் அந்த 5 நிமிஷம் அதிகமாகிறது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ அருமையான டேஸ்ட்டுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நெரிக்கிறதுக்கு ஒரு சொரசொரப்பான தரையாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக நெரிச்சிடலாம். ஒரு 3 கிலோ இல்லை 4 கிலோ, அதாவது அடிக்கடி பச்சை பயிறு செய்கிறவங்க ஒரு 3 கிலோ அல்லது 4 கிலோ வாங்கி இந்த மாதிரி வறுத்து நெரிச்சு புடச்சி ரெடியாக வச்சுட்டோன்னா எப்பெல்லாம் பச்சை பயிறு போட தேவைப்படுதோ அப்போல்லாம் டக்குன்னு எடுத்து எவ்வளோ வேணுமோ போட்டு சீக்கிரமாக வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது பருப்பு வேகிறதுமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். நம்ம முழுசாக போட்டு வேக வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி நெரிச்சு போட்டு வேக வைக்கிறதுக்கும் ரொம்பவே டைம் டிஃபர் ஆகும். ஸோ அந்த வேகிற டைமும் நம்ம இந்த மாதிரி நெரிச்சு எடுக்கிற டைமும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிகிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் சொல்கிற ஒரு காரணம் எனக்கு புடைக்க தெரியாது, முறமெல்லாம் யூஸ் பண்ணி எனக்கு புடைக்க தெரியாதுன்றது தான். யாருமே வந்து பிறக்கும் போதே புடச்சி பழகிட்டு இந்த மாதிரி நெரிச்சு பழகிட்டுலாம் வர்றதில்லை. எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி தேவைப்படும் போது மட்டும்தான் பழகிக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் நமக்கு தேவைன்றப்ப நம்ம பழகி வச்சுக்கணும். இதில் பழகிறதுக்குமே பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. நம்ம பருப்பு தனியாக தோல் தனியாக வரணும்னு மனசில் நினச்சிட்டு இந்த மாதிரி புடைச்சோன்னா கண்டிப்பாக அது தனியாக வந்துடும். நீங்கள் ஒரு 2-3 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி தான். உங்கள் வீட்டில் ஒருவேளை ராகி நெரிக்கிற கல், பருப்பு நெரிக்கிற கல் இருந்துச்சுன்னா அது இன்னும் ரொம்ப ஈஸி, சீக்கிரம் நெரிச்சிட்டு வந்துடலாம். இப்படி உடைக்கும் போது பார்த்திங்கன்னா பருப்பு எல்லாமே சரி பாதியாக ஈக்குவல் பார்ட்ஸாக உடஞ்சி வரும். அப்போ வேக வைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிக்சியில் வந்து அடித்து எடுத்தோன்னா ஒன்று வெந்தும் ஒன்று வேகாமையும் இருக்கும். அப்போ டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. நம்ம பருப்பை வறுத்துட்டு அதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் பருப்பு செய்ய போகிறோமோ அதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணியை பிடிச்சி காய வச்சுட்டு போயிட்டு இந்த பருப்பை நெரிச்சு புடச்சி எடுத்து கொண்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு தான் டைம் ஆகும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணியில் நம்ம புடச்சி எடுத்துகிட்டு வந்த பருப்பை கொட்டி வேக வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம், தக்காளி, பூண்டு, சீரகம், மிளகு, கொத்தமல்லி அதெல்லாம் இடித்து அரிஞ்சிட்டு வந்துடலாம்.
பச்சை பயிருக்கு எப்பயுமே நீட்டமாக வெங்காயம் அரிஞ்சு போட்டோம்னா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொடி பொடியான வெங்காயம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குதுன்னா நம்ம அப்படியே முழுசாகவே போட்டுடலாம். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ பச்சை பயிர் எடுத்துருக்கிறேன், அதாவது 250 கிராம். 50 கிராமுக்கு ஒரு பூண்டுன்ற மாதிரி நான் 5 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். அது போக 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 5 ஸ்பூன் பாதி பாதியாக அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி விதை. இந்த கொத்தமல்லி விதை மட்டும் நம்ம முழுசாகவே போட்டுட்டோன்னா நம்மளால் இடிக்க முடியாது. இதை இந்த இடிக்கிற கல்லில் இடித்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை நம்ம அப்படியே மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். சீரகம், மிளகு, பூண்டு, கொத்தமல்லி இந்த 4ஐயும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வரவரன்னு இல்லை, இடிக்க முடியும்னா கண்டிப்பாக இடிச்சே சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா ஜம்முன்னு வெந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா கொலன்னு வெந்துருச்சுன்னா நமக்கு கடையிற வேலையும் அதிகமாக இருக்காது. லைட்டாக அந்த மத்துக்கோல் வச்சு கடைஞ்சி எடுத்தோன்னா போதும். தண்ணி ரசத்துக்கும் எடுப்போம், தேவைப்படும்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கலாம். அப்படி இதில் தண்ணி பத்தலை, பருப்புக்கே சரியாக போயிருச்சுன்னா இன்னொரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி காய வச்சு ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக வெங்காயம், மிளகாய், பச்சை மிளகாய் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கிட்ட பச்சை மிளகாய் இல்லை. கருவேப்பிலை, நம்ம இடித்து வச்ச அந்த விழுதை நான் 2ஆக பிரித்து வச்சுருக்கிறேன். சின்ன சைஸில் இருக்கிற தக்காளியில் 2 இந்த மாதிரி நீட்டமாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ நான் தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஆயில் கருவேப்பிலை எண்ணெய். நம்ம நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணி கருவேப்பிலை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிவிட்டேன், லோகோ சேனலில் இருக்குது, நீங்கள் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, நம்ம இடித்து வச்சுருக்கிற விழுதில் பாதி இதை மட்டும் போட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தங்காட்டி நான் கருவேப்பிலை ஆயில் யூஸ் பண்ணேன். நீங்கள் நார்மலாக தாளிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கருவேப்பிலை ஆயில் யூஸ் பண்ணும்போது நல்லா நிறம், மனம், சுவை அதிகமாக இருக்கும். வெங்காயம் நல்லா மொறுமொறுன்னு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பாதி அளவுக்கு தக்காளி வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தக்காளி சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடும். இப்போது தக்காளி அதோட உருவம் தெரியாத அளவுக்கு நல்லா கொலன்னு வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற பருப்போட இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து பருப்பு மத்து வச்சு ஒரு கடை நல்லா கடைஞ்சிக்கலாம். தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம கடைஞ்சாதான் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பச்சை பயிறு, தட்டைப்பயிரெலாம் தண்ணி நிறையா இருக்கும்போது அந்த தண்ணியை எப்படி ஈஸியாக வடிகட்டுறதுன்றதுக்கு ஒரு டிப் தனியாக போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த தட்டைப்பயிரெலாம் பார்த்திங்கன்னா நம்ம மத்துக்கோல் வச்சு கடையும் போது ஈஸியாக கடைய வராது. ஸோ அதுக்கு என்ன ட்ரிக் யூஸ் பண்ணி நல்லா கடையலான்றதுக்கும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிப் வீடியோஸில் இருக்கும், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இடித்து வச்ச அந்த சீரக மிளகு விழுது பாதியை ஃபஸ்ட்டே தாளிக்கும் போது போட்டுட்டோம். மீதி இருக்கிற பாதியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவைப்படுற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு எடுக்கிற மாதிரி இருந்தால் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவைப்படுற அளவுக்கு நம்ம சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மிளகு, சீரகம், பூண்டு, கொத்தமல்லி விதை இடித்ததை எதுக்காக 2 பார்ட்டாக பிரிக்கிறோன்னா, ஃபஸ்ட்டே நம்ம தாளிக்கும் போது போட்டுட்டோன்னா டேஸ்ட் அதிகமாகும். ஆனால் அது ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது நம்ம லாஸ்ட்டாக பச்சையாக ஆட் பண்ணுறதுல ஹெல்த்தும் இருக்குது, டேஸ்ட்டும் இருக்குது. அதனால் நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டுட்டு லாஸ்ட்டாக பச்சையாக கொஞ்சம் போட்டுட்டோன்னா அது ஹெல்த்தையும் டேஸ்ட்டையும் ஈக்குவல் பண்ணுற மாதிரி ஆயிரும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம், அவ்வளோதான்.
இது கூட நெய் இல்லைன்னா பச்சையாக இருக்கிற தாளிக்காத கடலை எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி விளாக்ஸுக்குன்னு தனியாக லோகநாயகி விளாக்ஸுன்னு தனியாக சேனல் இருக்குது. அந்த சேனலை விசிட் பண்ணி பார்த்து ரெண்டும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்ல ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.